ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் லெமன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருந்தேன். ஸோ எங்கள் டாமுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மால் இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, நம்ம சென்னையில் இருக்க விகாரா மால் மாதிரி, அதோட கொஞ்சம் பெருசு தான். ஸோ அங்கே வந்தோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆச்சு. நான் சும்மா இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஐயோ இருட்டாக இருக்கே, இப்படி இருக்கேன். என்ன பண்ணேன்னா, லெகோ ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்ச நேரமாக இப்படி சுற்றிட்டு, இப்போ என்னென்னா கோ-கார்ட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. நான் நேற்று பார்த்தேன், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை பார்க்க போகிறப்ப அவங்க ரொம்ப அந்த போர்டில் ஒட்டி வச்சுருந்தாங்க என்னமோ. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இதாச்சு. சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, அப்ராடில் இருக்க கோ-கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஐயோ கொஞ்சம் இதாக இருக்குது இங்கே உட்காந்து vlog எடுக்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் கேமரா தூக்காமல் கீழே சேர்த்துட்டுருக்கேன். பார்ப்போம். இப்போ ட்ராமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ட்ராமில் இருந்தால் 4 ஸ்டாப்ஸ் தான். போயிட்டேன்னா எவ்வளோ எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சுன்னா சும்மா ரவுண்ட் ஓட்டி விளாண்டுருக்கேன். பார்ப்போம். ஓகே சரிங்க, ட்ராம் வருது, நான் ஏறுறேன். ஸோ இதுதான் நான் வந்த மாலு. இதுலேருந்து வெளியே வந்துட்டு வெயிட் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் 2 ஸ்டாப்ஸ் தான் தள்ளி போகணும். அடுத்து குச்சாடான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் போகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ஊரில் என்னென்னா ஆக்டேவியா இருந்துச்சுன்னா ஆக்டேவியா மாதிரி வேகன் சொல்லுவோம்ல, லைக் ஒரு எம்யூவி மாதிரி இருக்கும். வேகன் தான் சொல்லுவோம், எம்யூவி சொல்ல முடியாது, வேகனு. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பி. இங்கே எல்லாமே ஒரு கார் செடானில் இருக்குன்னா அதே கார் வந்து செடான்லேயும் இருக்கும், காம்பிலையும் இருக்கும். அங்கே பாருங்கள், போஸ்ட் 911 கிடையாது, அப்போது ஓல்டு. ஸோ இதான் சொன்னல ஆக்டேவியா, இது வந்து காம்பி. பார்ப்போம். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியான்னு சொல்கிற ஒரு நாட்டில், பிராட்டிஸ்லாவா, ஆஸ்ட்ரியா ஸ்லோவாக்கியா ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு இடம் பிராட்டிஸ்லாவான்னு சொல்லிட்டு, நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி. அடுத்த ஸ்டாப் நான் இறங்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. ஆக்சுவலி ட்ராம் வந்து ஏதோ பிரச்சனை போல், கரெக்டாக vlog எடுக்கிறப்ப அந்த பிரச்சனை நமக்கு வரும். ஸோ ட்ராம் போகிறது எல்லாமே அந்த லாஸ்ட் ஸ்டாப்புக்கு போயிடுச்சா. நான் 2 ட்ராம் நின்று பார்த்தேன், அப்புறம் எதுவும் பெருசாக வரல. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கேன் இப்போ. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டல் கார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டல் கார்ஸ். போஸ்ட் 911 டர்போ, M8, M4, M3 சிஎஸ்ஸு, இது 5 சீரீஸு. இது புது M5 5 சீரீஸு. இது M4 காம்படிஷன் 7 சீரீஸ், X4. இது ஆடி Q5, X6, X5, சேம் X5. ஐயோ இது X3. என்னங்க ஃபுல்லாக ரெண்டல் காசுன்னு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் M440i, க்ரீன் கலர், நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏரியா அவுட்டு. ரோடும் காலியாக இருக்குது. அப்புறம் நானும் ரொம்ப தனியாக இருந்துருக்கேன். பெருசாக வண்டி எதுவும் இல்லை. அங்கே பாருங்கள், இந்த வண்டி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அதனால டிராஃபிக்னு நினைக்கிறேன். நான் திரும்ப போகிறது, ட்ராம் இருந்தால் போதும், திரும்பினாலும் தான் நடக்க முடியாது, கால் வலிக்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தான் எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு மாதிரி அந்த ஜிடிஏ வைப்ஸ் தான் வருது இங்கே இருந்தால். ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்கேன், என்ன வந்திருக்கேன்னு சொல்லி அது தனி வீடியோவாக போடுறேன், ஓகேவா? ஒரு ஜெர்மன் ஷெஃப்டில் வருது. ஸோ ட்ரக்ஸ்லாம் இங்கே நிற்கிது. எவ்வளோ தான் நான் நடக்கிறேன்னு தெரியல, நடந்துக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஸோ இதுதான் சிட்டியோட ஒரு ஓல்டு ஏரியான்னு நினைக்கிறேன். கோ-கார்ட்டிங் போகாமல் வந்தால் எனக்கு கடுப்பாயிரும், தெரியல, காஸ்ட்டை பொறுத்து. நான் இதில் பார்த்துருந்தேன், கூகுளில் பார்த்தப்போ 80 euros என்னமோ போட்டுருந்துச்சு. அப்புறம் கீழே அந்த கடையோட ஓனர் எதை கமெண்ட் பண்ணியிருந்தான், 80 euro என்னமோ 10 மினிட்ஸுக்கு. போய் பார்ப்போம், பார்த்தாதான் தெரியும். நானும் நடந்துக்கிட்டே இருக்கேன். எங்கே இருக்குது இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு மேப்பை பார்க்காம, மேப்லேயே அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் காமிக்கும்ல, அதை பார்க்காம என்ன பண்ணுறேன்னா வந்துட்டேன் ஒரு ஸ்டேஷன் தாண்டி. இப்போ அதே மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, ஸோ
ஸோ இதுதான் அந்த கோ கார்ட்டிங் நான் வந்த ஏரியா. பக்கத்துலேயே மலைகள், பின்னாடி ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி அவுட் சைட் ட்ராக்கு. ஓப்பனிங் டைம் மண்டே டு தேர்ஸ்டே 11 to 11, சாட்டர்டே 10 to 1. ட்ராக்கு பாருங்கள், நம்ம ஊர் மேலே ட்ராக்கில் தெரியுதை பார்த்தா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 degrees மேலே இருந்தால் தான் இவங்க வந்து ஓப்பனில் வைப்பாங்க சொல்லி கூகுளில் போட்டுருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இண்டோர் ஒன்று இருக்குது. நான் அதை வந்து காமிக்கிறேன் உள்ளே போயிட்டு. ஓகே, ஹெல்மெட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நான் அந்த எடுத்துக்கிட்டேன். அது வந்து அவுட்டோர்னால அங்கே இருக்குது. நம்பர் 1 in Slovakia, மேக்ஸ் 60 எலக்ட்ரிக் ஹை டெக்னாலஜி இண்டோர் கார்ட். பயமாக இருக்குது தனியாக வந்ததுனால. யாரையும் கூப்பிட முடியலையா? ஐ மீன் போகிறதுக்குலாம் எல்லாத்தையும் கூப்பிடணும். நான் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம் பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து 3 months ட்ராவல் ரீசார்ஜ் பண்ணனால எங்களுக்கு ஃப்ரீ. எங்கே வேணால் சுற்றிக்கலாம் அன்லிமிட்டடாக. ஃப்ளைட்ஸ் போகுது பார்த்தீங்களா, 1 2. ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் உள்ளே இருக்க ட்ராக் பாருங்கள் எப்படிங்க. அங்கே ஃபுல்லாக காற்று இருக்குது. ஸ்லோவாக்கியா கொடி, யூரோப்பியன் யூனியன் அதோட கொடி. ஸோ காற்று நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேக்ஸ் ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் கிமிர் ஐக்கம்னு ஒரு சும்மா தலை மட்டும் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் டோர்னமெண்ட் நடக்கும் போல் அதோட போடியம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த காட்ஸ். ஐ திங்க் இது வந்து எலக்ட்ரிக் காற்றுன்னு நினைக்கிறேன். ட்ராக் நல்லா இருக்குது. ஓட்டலாமா தெரியல, காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓட்டணும்னு சொல்ல தெரியல. அதிகமாக ஓட்ட மாட்டேன், அப்படியே எஸ்கேப் ஆகிடும். ஸோ லெட் மீ ஆஸ்க் தெம். ஓகே, இது ஒரு சின்ன ஸ்கேம் தான். இது வந்து அவங்களோட கார்டு, இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக போல். ஸோ இந்த கார்டுக்கு வந்து 200 ரூபா. ஸோ அப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 230 ரூபா. அப்புறம் வந்து ஓட்டுறதுக்கு வந்து 10-12 euros 1100 rupees 10 minutes-க்கு. ஸோ அவ்வளோ. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். ஜஸ்ட் ஃபார் பார்ப்போம் பாலக்கில் தான். இது சேர்த்து 1650 euros அப்படின்னா 1500 கிட்ட. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு ட்ரை பண்ணலாமே தான். ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 37 வந்து ரெக்கார்டு இங்கே. ஐ மீன் இந்த இடத்துல மேக்ஸிமம் 37 seconds. ஸோ இப்போ 5 பேர் ஓடிட்டுருக்காங்க. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 38.816, அப்புறம் 39.816 வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்சால் பார்ப்போம் நம்ம எவ்வளோ பீட் பண்ண முடியுதுன்னு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அது கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு வரேன். ஓடிட்டு இருக்காங்க பாருங்கள். பேர்லாம் பலமாக வச்சுருக்காங்க. ஒருத்தர் மட்டும் செனான்னு வச்சுருக்காரு. அவர் உண்மையான பேர் செனாவா இல்லை கேமுக்காக செனான்னு வச்சுருக்காருன்னு தெரியல. லெட்ஸ் சீ. 10 நிமிஷம் முடிய போதும் அவங்களுக்கு. அடுத்து நம்ம தான் போகணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஹெல்மெட்ஸ் எல்லாமே இங்கே என்ன ஹெல்மெட் வச்சுருக்காங்கன்னா ஐரோ அந்த ஹெல்மெட்டும் அப்புறமேட்டுக்கு வேறு என்னன்னு தெரியல. பார்க்குறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த மட்டமான ஹெல்மெட் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஸோ இதுதான் என் ஃபஸ்ட் டைம் அந்த எலக்ட்ரிக் கோ கார்ட்னால ஒரு 2-3 இடத்துல ஸ்பின் ஆகிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை டைமிங். தெரியலையா, இது வந்து பார்த்தா 41 seconds 076. ஃபஸ்ட்டில் வந்து 40 seconds 964. தேர்டில் வந்து 41 seconds 347. ஸோ திஸ் இஸ் டைமிங். நல்லா இருந்துச்சு. பட் 1600 ரூபாய்க்கு நம்ம 10 நிமிஷம் தான் ஓட்டுறோமா. நம்ம ஊர்லேயே அதே தான். 10 நிமிஷத்துக்கு வந்து 800 ரூபா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அதிகம் எலக்ட்ரிக்னால. ஸோ பார்ப்போம், இன்னொரு டைம் ஓட்டலாமா. இதுதான காசு இல்லை. ஸோ நம்ம ஊரில் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பணும் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் த பாலக்கில் தான் அவன் என்கிட்ட கொடுத்தது. ஸோ ஓகே, அப்படியே பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன். வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதான் இப்போ ஒரு பெரிய மொய்யாகி நான் வந்து உட்காந்துருக்கேன். பட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வெளியே ஓட்டுறது கேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கேஸ் வண்டி, ஐ மீன் இன்ஜின் கோ கார்ட்டிங்கு. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் கோ கார்ட்டிங்னால பட் சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்புக்கு நமக்கு வந்து 5 seconds பூஸ்ட் இருக்கும். சைடில் அந்த பட்டன் இருக்கும். ஸோ அழுத்துனா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 5 secondsக்கு ஒரு பீக் ஸ்பீடு போயிட்டு அப்புறம் திரும்ப ஆக்சிடென்ட் கட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் 10 euros 12 euros நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தோம்னா 12 euros அந்த மாதிரி இருக்கும். ஸோ 12 euros பார்த்தா 1200 கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டியும் கிட்டையும் பார்த்து சேர்த்து வச்சு என்றைக்காவது நாள் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டேன். ஜஸ்ட் ஒரு போகலாமே, எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன். நான் இல்லை வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து November 1 தான் காலேஜ் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கணும். ஸோ தட்ஸ் வை இப்போ நான் திரும்ப ட்ராம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். பிளாட்ஃபார்மு எத்தனை மணிக்கு வருதுன்னு.
தூரமாக ஒரு லைட் தெரியுது உங்களுக்கு. ஸோ ட்ராம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் நான் ஏறி ஒரு 2 ஸ்டாப்ஸ் தள்ளி இறங்கி திரும்ப நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் என்னோடய டாமுக்கு. கால் வலிக்குது நடந்தே. ஸோ ஆக்சுவலி மணி 6 ஆச்சு. ஒரு 2-3 டேஸாக தான் இங்கே வெயில் அடிக்குது. நான் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக்கு வெயிலே பார்க்கல இங்கே. ஆனால் வெயில் தான் அடிக்கும், ஆனால் குளிரும். இன்றைக்கி தான் குளிர் கம்மி ஆக்சுவலி நீங்கள் பார்த்தோம்னா. பார்ப்போம். ஸோ ட்ராம் வருது. ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் வேறு பெருசாக பேச போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். பார்ப்போம் கூடி சீக்கிரம் இன்னும் இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லி தெரியல. லெட்ஸ் see. So guys, டைம் வந்துருச்சு. ஸோ see you guys in another video. Like, tada, bye, peace.